அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தொடர்ந்து நம்ம அடுத்தடுத்த உலக தகவல்களை அடுத்தடுத்த அப்டேட்டை நம்ம பார்த்துட்ருக்கோம். மிக முக்கிய தகவல், காலையில் ட்ரம்ப் அவர்கள் உட்காந்து பேசும்போது ஒரு வசனத்தை அள்ளி வீசுகிறாரு. அவ்வளோதான், முடிச்சிடலாம், தாக்கல் நடத்திடலாம், அடிச்சிடலாம், முடிச்சிடலான்னு பயங்கரமாக பேசிகிட்டு இருக்கிறாரு. திடீர்னு இன்றைக்கி சாயந்தரம் ஆக்சியோஸ் பத்திரிக்கை அப்படிலாம் கிடையாது, அவ்வளோதான், செவ்வாய்க்கிழமை அக்ரிமெண்ட் ட்ரம்ப்பு சைன் பண்ண போகிறாரு, கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் தான் அப்படின்னு சொன்ன உடனே முதலீட்டாளர்கள் மத்தியில் ஒரு குழப்பம். ஒரு வகையில் சந்தோஷம்தான், பேச்சுவார்த்தை வந்ததுன்னா எல்லா நாடும் அந்த கண்டிஷன்லாம் இருக்குது இல்லையா. ஆனால் அது யதார்த்தத்தின் உண்மையை நம்ம புரிஞ்சுக்கணும்ல. அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலைகளில் நிச்சயமாக கையெழுத்தாக இருக்க வாய்ப்புகள் இருக்கா. அமெரிக்காவுடைய பெசன்ட்டு, அதாவது ட்ரெஸரி தலைவர் என்ன சொல்லியிருக்கிறார், திடீர்னு ஏமன் ஓமன் அங்கே பார்வையை திருப்பி இருக்கிறார். இந்த மாதிரி பல அதிரடி தகவல்களை அதிர்ச்சி இல்லாமல் அமைதியாக பார்க்க போகிறோம். வாங்க நண்பர்களே. அது இல்லாமல் லெபனானுடைய நிலைமை சற்று கவலைக்கிடமாக தான் இருக்கிறது. இஸ்ரேல் தனது ருத்ர தாண்டவத்தை ஆடி கொண்டிருக்கிறது, பெரிய தாக்குதலை நிகழ்த்தி கொண்டிருக்கிறது, பேரளவுக்கான பகுதிகளை தன்வசப்படுத்தி கொண்டிருக்கிறது. இந்த மாதிரி பல அதிரிபுதிரி சம்பவங்களும் பார்த்துடலாம். பல கிடுக்குபடி கேள்விகளுக்கான விடைகளும் கிடைத்துவிடும். பல கிடுக்குபடி கேள்விகள் கடந்த 3 நாட்களாக இல்லாதனால இன்றிலிருந்து ஆரம்பித்து விடலாம். வாங்க நண்பர்களே, கிடுக்குபடி நண்பர்களே. ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க, மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ப்ரெஸ் கொடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். உலகம் முழுவதும் பிரசித்தி பெற்ற இந்த எருமை மாடை பார்த்துக்கோங்க. மிகப்பெரிய அளவுக்கான பிரசித்தி பெற்றிருக்கிறது. இன்றைக்கி ட்ரெண்டிங்கில் நம்பர் 1 இருக்கிறது பங்களாதேஷில் இருக்கக்கூடிய இந்த எருமை தான். இதை கொண்டு போயிட்டு அங்கே விலங்கு நல ஜூவில் பயங்கர அப்படியே பாதுகாத்துட்டு வராங்க. ஜஸ்ட்டு மிஸ்ஸில் எஸ்கேப் ஆகிருக்கு. இன்றைக்கி பக்ரீத்தில் போட்டு தள்ள வேண்டியதான், பட் மிஸ் ஆகிடுச்சு. இஸ்லாமிய நண்பர்களுக்கு பக்ரீத் திருநாளை எப்படி செலிப்ரேட் பண்ணிங்க? நல்லபடியாக அமைஞ்சுதான்? இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைந்ததா? என்னுடைய வாழ்த்துக்களும் கூட. ஸோ இஸ்லாமிய நண்பர்களுக்கு பக்ரீத் திருநாள் வாழ்த்துக்கள். இப்போ இன்னொரு விஷயத்தையும் நம்ம பார்த்துட்டு போயிடலாம். குறிப்பாக நம்ம ஆரம்பத்தில் சொல்லப்பட்ட விஷயம்தான், விவசாயத்தை கடுமையாக பாதிக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிரச்சனை அப்படின்னா இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸில் பிரச்சனையில் இந்த உரனுடைய விலை தான். ஸோ ஆரம்ப கட்ட விலை பொட்டாஷ் ஒரு மூட்டை 1850 இப்போ அதிரடியாக 2250 ரூபா சேல்ஸ் போயிடுச்சு. காம்ப்ளெக்ஸ் 1550 2100 ரூபா போயிடுச்சு. இது யூரியா, சல்ஃபேட் போன்ற மற்ற அடிப்படை உரங்களும் தொடர்ந்து விலையேறுது. இப்போ நார்மலாகவே ஒரு நாட்டோட பிரச்சனை இது, இந்தியாவோட பிரச்சனை இல்லை, உலக லெவலில் இருக்கக்கூடிய ஒரு தாக்கமும் கூட. பெட்ரோல் டீசலோட விலை ஏறினா மட்டும்தான் அந்த உலகத்தை பாதிக்கும் அப்படின்னால அதை விட மோசமான பாதிப்பு இந்த உர விலையோட பாதிப்பு தான். இப்போ விவசாயிகளோட உற்பத்தி செலவு அதிகமாகுது அப்படின்னா அந்த விவசாயி என்ன பண்ணுவாங்க, இந்த சிறு குறு பயிரில் இந்த 3 மாத பயிரெலாம் இருக்குல்ல, தக்காளி, வெண்டைக்காய், இது மாதிரி பயிர் வகையில் காய் வகைகள்லாம் இருக்கு இல்லையா, அதில் 3 மாதம் இதில் ஷார்ட் பீரியடில் போட்டு எடுப்பாங்க. அதுக்கு பொட்டாஸ் போன்ற உரங்கள்லாம் கண்டிப்பாக தேவைப்படும். அப்போ உற்பத்தி செலவு அதிகமாச்சுன்னா முதல்ல இது பாதிக்கப்படும். இப்போ ஒரு தக்காளி விலை 30 ரூபா 40 ரூபா கிடைச்சதுன்னா பரவாயில்ல, அது 100 ரூபாய்க்கு மேலே ஏறிடுச்சு அப்படின்னா, டிரான்ஸ்போர்ட்டும் பாதிச்சு அப்படின்னா ஒட்டுமொத்தமாக மக்களுக்கு பெரிய அளவுக்கான ஒரு அதிர்ச்சியை கொடுக்கும். ஸோ இதை தான் ஐநா தொடர்ந்து வலியுறுத்திட்டே இருக்கிறாங்க. இன்னும் 6 மாதத்துக்கு மேலே உணவு பஞ்சம் மிகப்பெரிய அளவுக்கு தலைவிரித்து ஆடப்போகுது. உற்பத்தி செலவு அதிகமாச்சுன்னா விவசாயிகள் நிறுத்திடுவாங்க. லாபம் வந்தால் தானே விவசாயத்தை பண்ண முடியும். இப்போ ஏற்கனவே ஒன்றுமே இல்லைன்னும் போது என்ன பண்ணுவாங்க? அதனால் இந்த யுத்தம் கண்டிப்பாக அக்ரிமெண்ட் வரணும் அப்படின்ட்டு எல்லா நாடுகளுமே பிரார்த்தனை பண்ணுவாங்க. எப்படா இந்த போர் முடியும், எப்படா இந்த அக்ரிமெண்ட் கையெழுத்து போடுவாங்க, இதோ விட்டது அதோ விட்டது என்று நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமும் எல்லா ஊடகங்களும் சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஸோ இந்த ஒட்டுமொத்த உலகத்தினுடைய அமைதி, உணவுப் பொருள் தட்டுப்பாடு, விலைவாசி ஏற்றம், சாமானிய மக்களோட பாதிப்பு, இது எல்லாம் தீரணும் அப்படின்னா யார் கையில் இருக்குது? ட்ரம்ப் கையில் இருக்குது. ட்ரம்ப் பார்த்து மனசை வச்சாதான் உண்டு. பாரு, ஒட்டுமொத்த ஒரு நாட்டாமையோட முடிவு எங்கள் பக்கத்து வீட்டு பாட்டி அளவுக்கு பாதிக்குது அப்படின்னா நாட்டாமையோட திறமையை நம்ம பார்க்கணும்ல. இந்த இடத்துல என்ன திறமை அப்படின்னு உங்கள் மனசுக்குள்ளே தோணும். சரி, மனுஷன் காலையில் உட்காந்து கூலாக சொல்கிறாரு, அக்ரிமெண்ட் வராங்க, எனக்கு கொஞ்சம் உடன்பாடு இல்லை,
நிறைய அக்ரிமெண்ட் வந்து கான்ட்ராவர்சி இருந்துகிட்டே இருக்குது. என்ரிச் பண்ண யுரேனியம் எங்ககிட்ட வரணும், கொடுத்தா கூட நாங்கள் கையெழுத்து அடுத்தது ஃப்ரோசன் அதாவது ஃப்ரீஸ் பண்ண ஃபண்டெல்லாம் நாங்கள் ரிலீஸ் பண்ணுவோமான்னு எங்களுக்கு தெரியாது, பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் அடிஷ்னலாக ஏமனுக்கு எச்சரிக்கை கொடுத்தாரு. அப்போ அடிஷ்னலாக இன்னொரு நாடி சொன்னார், அதை நான் உங்ககிட்ட மிஸ் பண்ணிட்டேன். ஓமனுக்கு வந்து கடுமையான ஒரு வார்னிங் கொடுத்தாங்க. பக்கத்தில் அவ்வளோதான், ஓமன் இதுக்கப்புறம் ஏதாவது எசகு புசுக்காக வேலை செஞ்சாங்கன்னா முடிச்சிடுங்க, கதையை அழிச்சிடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் ஓமன் சொல்கிறாரு அப்படின்னா, சமீப காலமாக ஈரானுக்கிட்டேருந்து தப்பி கஷ்டப்பட்டு வந்த ஒரு சில கப்பல்களை இவங்க கடத்திட்டு போகிறாங்க, அங்கே இருக்கக்கூடிய கடற்கொள்ளையர்கள் கடத்திட்டு போகிறாங்க. அதற்கு ஓமன் பெரிய அளவுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அது இல்லாமல் ரீசெண்டாக கொஞ்சம் ஈரானுக்கும் ஓமனுக்கும் ஒரு அண்டர் டீலிங் இருக்குது. இன்றைக்கி கூட ஓமனுடைய சுல்தான் வந்து ஈரானுடன் ஒரு ரெகுலர் ரிலேஷன்ஷிப் மட்டும் இல்லாமல் அடுத்த கட்டமாக ஓமனை வலுப்படுத்துவதற்கான இடத்துல அக்ரிமெண்ட்டை கையெழுத்து போட போகிறாங்க. மறைமுகமாக ஒரு சில விஷயம்லாம் அக்ரிமெண்ட் பண்ண போகிறாங்க. அப்படி அண்டர் டீலிங் இருக்குது. ஏற்கனவே நிறைய ஆயுதங்கள்லாம் ஷிஃப்ட் பண்ணியிருக்கான்ற மாதிரி தெரிஞ்ச உடனே இப்போ ஓமனும் சப்போஸ் அடிக்க ஆரம்பித்தாங்கன்னா பெரிய தலைவலியாக மாறிடும் அமெரிக்காவுக்கு. ஏன்னா அங்கே தான் இருக்காங்க. அதனால் காலையில் என்ன சொன்னாங்கன்னா, இங்கே பாருங்க ஓமன் முடிச்சிடுவோம், கதையை அழிச்சிடுவோம் அப்படின்னு காலையிலே சொல்லியிருந்தார். பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு நடக்க போதோ தெரியல. ஆனால் இந்த பக்கம் ஏமனை வலுப்படுத்தி கொண்டிருக்கிறது சவுதி அரேபியா. காரணம் என்ன, ஏற்கனவே சவுதியினுடைய பேக்கட் ஃபோர்ஸ் வந்து ஃபுல்லாக ஏமனுடைய கட்டுப்பாடில் தான் இருக்குது. ஒன்று இந்த பக்கம் எமினி ஹவுதிகள் காலையில் பேசியிருந்தோம். இப்போ ஓமனும் பிரச்சனை வருமானதை பார்த்துடலாம். சரி, என்னதான் பிரச்சனை அப்படின்னா, பேந்தர் அப்பாஸ் பகுதியில் ஒரு 3 தாக்குதல்கள் ஈரானுடைய ட்ரோன் இருக்கக்கூடிய மையங்கள், ட்ரோன் இருக்கக்கூடிய இடங்களை வைத்து குறிவைத்து தாக்கல் நடத்தியிருந்தாங்க. இந்த தாக்குதலுக்கு ஈரான் தரப்பில் என்ன சொன்னாங்கன்னா, இந்த வீடியோ பதிவு வெளியிட்டாங்க. ஷார்ட் ரேஞ்ச் பாலிஸ்டிக் மிசைல்ஸ், லாங் ரேஞ்சில் ஷார்ட் ரேஞ்ச் பாலிஸ்டிக் மிசைல்ஸ் மொத்தமாக ஒரு 6 பக்கம் நாங்கள் ஏவி இருந்தோம். அமெரிக்காவோட நிலைகளை குறிவைத்து, எங்கள் குவைத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய நிலைகளை குறிவைத்து நாங்கள் தாக்கல் நடத்தியிருந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அமெரிக்கா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 27ஆம் தேதி பாலிஸ்டிக் ஏவுகணைகள் குவைத்து நோக்கி தாக்கல் நடத்தின ட்ரை பண்ணாங்க. அதை நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக முறியடிச்சிட்டோம், கம்ப்ளீட்டாக முறியடிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆல்மோஸ்ட் 5 பக்கம் நடத்தினாங்க. இது வந்து ஒரு கம்ப்ளீட் த்ரெட்டு, அதாவது அமைதி ஒப்பந்தத்தை மீறி இருக்கிறது ஈரான் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பங்காளிகளுக்கெல்லாம் கோபம் வந்துருச்சு. யார், இந்த பக்கம் யுஏஇ, சவுதி அரேபியா தனிப்பட்ட முறையிலே கண்டனம். யார், ஈரானுக்கு தனது கண்டனம். அவங்க மட்டும் இல்லாமல் இப்போ கூட்டமைப்பு கண்டனத்தை போட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கண்டனத்தை வச்சுட்டு என்ன பண்ண போகிறாங்களோ தெரியல. இதனால் ஈரானுக்கு ஏதாவது பாதிப்பு வரப்போதா என்னன்னு தெரியல. நீங்கள் கொடுக்குற கண்டனத்துக்கு இல்லை என்ன பாஸ் இது, அவங்க ஏதாவது கோபம், சின்ன ஒரு விஷயங்க, ஏதாவது ஒரு போட்டு வந்து இது மாதிரி கன்னி வெடிகள் பிரச்சனை, வேறு ஏதாவது தாக்கல் நடத்தினா கூட கோபம் தான் எங்கே திரும்ப அடிக்கிறாங்க. ஒன்று யுஏ அடிக்கிறாங்க, இல்லை குவைத்தை, சரி இந்த பக்கம் குவைத்தை அடிக்கிறாங்க, இல்லை இந்த பக்கம் கத்தார், ஏதோ ஒன்று பக்கம் வந்து அடிச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இவங்களால என்ன பண்ண முடியுது அப்படின்னா, அதிகபட்சம் கண்டனம். ஈரான் இந்த வாங்கிக்க 2 கண்டனத்தை அப்படின்னு கண்டனத்தை தெரிவிக்கிறாங்க. இப்போ ஈரான் என்ன கேட்குறாங்கன்னா, சிம்பிளாக இங்கே பார், அமெரிக்கா ஃபஸ்ட்டு எங்கே அடித்தாங்க, ஒப்பந்தத்தை மீறி அங்கே கன்னி வெடிகளை மிதக்க வர்றாங்கன்னு சொல்லிட்டு 2 போட் அடித்தாங்க. அவங்க சொல்கிறத நம்பி நீங்களும் அந்த நியூஸை உண்மைன்னு நம்புறீங்க. அப்படி எந்த ஒரு சம்பவமே இல்லை, அவங்க தாக்கல் நடத்திட்டாங்க. அடுத்ததுமே எங்களோட ட்ரோன்கள் இருக்கக்கூடிய பகுதியில் தாக்கல் நடத்தினாங்க. அதுக்கு தான் நாங்கள் பதில் தாக்கல் நடத்தினோம். ஏன் நீங்கள் அமெரிக்காவுக்கு கண்டனம் தெரிவிக்கலை சொல்லுங்கள் பங்காளிகளே, எனக்கு பதில் சொல்லுங்கன்னு கேட்குறாங்க ஈரான் தரப்புல இருந்து. அதுதான் ஒப்பந்தத்தை மீறி தாக்கல் நடத்தியது ஃபர்ஸ்ட் அவர்கள் தானே. ஏன் நீங்கள் அவர்களுக்கு கண்டனம் தெரிவிக்கவில்லை? எனக்கு மட்டும் ஏன் கண்டனம் தெரிவிக்கிறீர்கள்? இதிலிருந்தே உங்களுக்கு பாசாங்கு தெரிகிறதா அப்படின்னு கேட்குறாங்க. இருந்தாலும் அவங்க கண்டனத்தை மட்டும்தான் தெரிவு பண்ணுறாங்க. இதனால் பெருசாக பாதிப்படுறதான்னு பார்க்குறத மீறி இப்போ ஒப்பந்தத்தெல்லாம் மீறி தாக்கல் நடத்தினதுனால அமைதி ஒப்பந்தத்துக்கு பிரச்சனை ஏற்படுமா அப்படின்னு பாகிஸ்தான் பார்க்குதான். ஏன்னா ஆக்சியோஸ் போன்ற பத்திரிகைகள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை செவ்வாய்க்கிழமை 100% உறுதி, ட்ரம்ப் அவர்கள் கையெழுத்து போட போகிறாரு. ஆல்மோஸ்ட் ஈரான் வந்து ஒத்துக்கிட்டாங்க, அமெரிக்காவும் ஒத்துக்கிட்டாங்க. இந்த 60 நாள் சீஸ்ஃபயரில் அமைதி ஒப்பந்தத்தில் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியில் கப்பல்கள் எந்தவித கட்டண வசூலும் இல்லாமல் அதுபாடு ஃப்ரீயாக போகிறத உறுதி செய்யணும். அடுத்த 30 நாளைக்குள்ளார கன்னி வெடிகளை அகற்றுவதற்கு ஒப்பந்தம் மேற்கொள்கிறாங்க. இனி நியூக்ளியர் வெப்பனோ இல்லை
அதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கான எந்த ஒரு முயற்சியும் மேற்கொள்ள மாட்டோம் அப்படின்னு நெகோசியேஷன் கையெழுத்து போட போகிறாங்கன்ட்டு ஆக்சியோஸ் போன்ற பத்திரிகைகள் எழுதின உடனே ஒட்டுமொத்த நியூஸும் உலகங்களும் வந்து அந்த ஒரு நியூஸை சோர்ஸாக எடுத்துக்கிட்டு செவ்வாய்க்கிழமை கையெழுத்து போட போகிறாங்க, இது உண்மைதான் அப்படின்றாங்க. இதெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி உலக செய்திகள்லாம் நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்க அப்படின்னா, தமிழக செய்திகளில் கூட என்ன பண்ணுவாங்கன்னா எந்த ஒரு அடிப்படை ஆதாரமும் இல்லாமல் ஒரு சில தகவல்களை அடித்து விடுவாங்க. அப்படி இப்போ டெல்லிக்கு போகிற விஷயத்தை கூட சிம்பிளாக ஏன் அமித்ஷாவை பார்க்கலன்னா அது யாருக்கு என்ன தெரியும்னு தெரியாது. யாரும் முதல்ல விஜய் அவர்களும் அமித்ஷா விவகாரத்தை சொல்கிறேன் நான். ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த கற்பனை கதைகள் இருக்கு இல்லையா, அந்த கற்பனை கதைகள் வந்து சொல்லி மாளாது ஏராளம் கதைகள் இருக்கும். அதில் எது 100 கதையில் ஏதோ ஒன்று உண்மையாக இருக்கலாம், ஒன்று இருக்கலாம். அதே மாதிரி தான் உலக செய்தியை நீங்கள் மேட்ச் பண்ணிக்கோங்க. இது வந்து கையெழுத்தாக போதா ஆக போலையா, இது வந்து உண்மையாக பொய்யான்னு தெரியாது. யாராவது ஒருத்தர் சொல்லுவாங்க, இதை உடனே எல்லா பத்திரிகைகளும் ஓடி வந்து ஆமாம் ஆமான்னுவாங்க. உடனே இந்த முதலீட்டாளர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, ஆஹா அப்படின்னு இன்னைக்கு காலையில் $91 இருந்தது, 88.90 வந்துருச்சு. கிட்டத்தட்ட அடி அடிக்குது, மறுபடியும் வந்து பழைய நிலைமைக்கு ஆஹா போடுற சைன்ற மாதிரி வந்துட்டாங்க. ஆனால் திடீர்னு இன்னைக்கு ஒரு ஜஸ்ட் இந்த நியூஸ் வந்து காலையில் அடிப்படுது, ஆக்சியோஸ் பத்திரிகை உறுதி கொடுக்குறாங்க, அதை நம்பி இருக்கக்கூடிய மொத்த உலக செய்தியும் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஆனால் ட்ரெஸரி என்ன சொல்கிறாரு, அமெரிக்காவுடைய ஸ்காட் பெசன்ட் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, தொடர்ந்து ஈரான் இல்லீகல் ஆக்டிவிட்டீஸில் அதிகமாக ஈடுபட்டு இருக்காங்க. நாங்கள் பொருளாதார தடையை வலுப்படுத்துறதுனால ஈரான் மிகப்பெரிய அளவுக்கான பாதிப்புக்கு உள்ளா போகுது. குறிப்பாக கார்க்லேண்டை வந்து கிட்டத்தட்ட க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அவங்களோட எக்கானமி முழுமையாக காரி ஆகிடுச்சு, அவங்க கரன்சி ஃபுல்லாக ஃபால் ஆகிடுச்சு. அதனால் ட்ரெஸரி வந்து இன்னும் நாங்கள் டைட் பண்ண போகிறோம். ஸோ ஈரானுக்கு இறுதியாக எச்சரிக்கை கொடுக்குறோம், உங்கள் பொருளாதாரத்தை கம்ப்ளீட்டாக முடக்க போகிறோம். ஸோ உங்கள் டைம் தான் வந்து கவுண்டிங் ஆகிட்டுருக்கு. ஆனால் இதனால் நாங்கள் ஏதாவது ரிலீஸ் பண்ணிவிடுவோம், ஃபண்டு கொடுத்துருவோம்னா நினச்சிடாதீங்க. கண்டிப்பாக எங்களுடைய தடைகள் அதிகமாக தான் இருக்கும்ன்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியை பொறுத்த வரைக்கும், அது ஓமனுக்கும் சேர்த்தி தான் சொல்கிறேன், இனி ஓமன் மீதும் எங்களோட தடைகள் வந்து மிகப்பெரிய அளவுக்கு தொடரப் போகிறது. ஒரே ஒரு சிங்கிள் பைசா கூட அமெரிக்கா வசூல் பண்ண விடாதுன்றாங்க. ஈரான் நாங்கள் வசூல் பண்ணாமல் இருக்கவே மாட்டோம்னு சொல்கிறாங்க. பட் பத்திரிகைகள் நம்புகிறாங்க, எனக்கு அந்த நம்பிக்கை இல்லை, பார்க்கலாம். அதையே மீறி கையெழுத்தானா கூட அது எத்தனை நாளைக்கு கண்டினியூ ஆகலாம் தெரியாது. இந்த பக்கம் இஸ்ரேல் வாட்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. இஸ்ரேல் எதுக்காகனா 100% அவங்க இந்த அக்ரிமெண்ட்டு விரும்பவே இல்லை, டோட்டலாக விரும்பலை. பார்க்கலாம் நம்ம என்ன நடக்க போகிறது தெரியல. ஏன்னா ஈரானில் நேற்று இருந்து நெட்டு ஓப்பன் பண்ணிட்டாங்க, பல ரெஸ்ட்ரிக்டட் மக்களுக்கெல்லாம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு 3 மாதத்துக்கு அப்புறம் மக்களுக்கு வந்து ஒரு நெட்டு கிடச்சிருக்கு. இனி இருக்கிற சம்பவங்கள்லாம் என்ன நடக்க போகுது, இனி எப்படி ஸ்ப்ரெட் ஆக போகுது, எப்படி அடுத்த லெவலில் கொண்டு போகிறாங்கன்றதை பார்க்கலாம். ஏன்னா இந்த நெட்டு ஃபுல் ஃப்ரீடம் வந்தால் தான் மக்களோட போராட்டம் எழுச்சி பெறுகிறதா இல்லையா அடுத்த ஆங்கிள் பார்க்கலான்னு பார்க்குறாங்க. சரி, நம்மளும் எதிர்பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. எவ்வளோ ரெஸ்ட்ரிக்டட் மீறி ஒரு சில மக்கள் இஸ்ரேலுக்கு ஆதரவான போராட்டங்கள் தொடருமான்ற கோணத்தில் இனி ஈரான் வந்து கண்கொத்தி பாம்பாக பார்த்துட்ருக்கோம். இஸ்ரேலுக்கு இன்னொரு பெரிய ஒரு ஷாக்கிங் சர்ப்ரைஸ் என்னன்னா, ஐநாவில் ஆண்டனியோ குட்ரஸ் அவர்கள் வந்து ஒட்டுமொத்த நட்பு வட்டாரத்தையே வந்து கெடுத்து விட்டது இஸ்ரேல், தனது கெட்ட பெயரை வந்து விளைத்து விட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் ஐநாவில் என்ன பண்ணிட்டாங்க, இப்போ இஸ்ரேல் வந்து கொலகானில் இருக்கிறாங்க. இந்த இஸ்ரேலுடைய செட்டிலர்ஸ்னால் அந்த வீடெல்லாம் போய் அடிக்கிறது உடைக்கிறது, பாலஸ்தீனத்துக்குள்ளே போயிட்டு வீடுகளை கொளுத்துறது, கார் இருந்தால் உடைக்கிறது, இதுக்குன்னே ஒரு குரூப் இருக்குங்க, ஃபார் லெஃப்ட் குரூப்மாக ஒரு குரூப் இருக்குது. இந்த குரூப்புக்கு தான் வேலை, சும்மா போகிறது அடிக்கிறது உதைக்கிறது பெருசாக பண்ணுவாங்க அந்த எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்கு. இதற்கு ஏற்கனவே ஐரோப்பா நாடெலாம் ஓடி வந்து கடுமையான கண்டனங்கள்லாம் தெரிவிச்சிருந்தாங்க. சமீபத்தில் கூட ஒட்டுமொத்த ஐரோப்பா நாடுகளும் இணைந்து பயங்கரமாக வந்து தெரிவித்தாங்க, பொருளாதார தடைகள் கூட விதிக்க வேண்டியது இருக்குன்ற மாதிரிலாம் வந்து சொன்னாங்க. இன்றைக்கி ஐநாவில் என்ன சொல்கிறாங்க, முழுமையாக வந்து தடை விதிக்கிறாங்க. ஐநாவில் தீர்மானத்தை கொண்டு வந்திருக்காங்க, பார்க்கலாம் அமெரிக்கா என்ன சொல்ல போகிறாங்களே தெரியல. ஆனால் அதுக்கு இஸ்ரேல் என்ன கேட்குறாங்கன்னா, அப்போ ஹமாஸ், காசாவில் ஹமாஸ், ஹெஸ்புல்லா அளவுக்கு எங்கள் செட்டிலர்ஸ் வந்து மோசமான ஆளுங்களா, இஸ்ரேல் மக்களை வந்து அவ்வளோ மோசமாக நீங்கள் சித்தரிக்கிறீங்களா அப்படின்ற மாதிரிலாம் வந்து கடுமையான விமர்சனத்தை வைத்திருக்காங்க. ஆண்டனியோ குட்ரஸ் அவர்கள் என்ன சொல்ல போகிறாரோ தெரியல. அது இல்லாமல் நேற்று லெபனானுக்குள்ளார நீங்கள் பார்க்குற வீடியோ பதிவு எல்லாமே நான் பேசும்போது சொல்லிடுறேன், இது எல்லாமே உங்களை ஒரு லெபனானுக்குள்ளே கூட்டிகிட்டு போகணுன்னு எனக்கு விருப்பமும் கூட. பாருங்கள், அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலையை கண்ணு முன்னாடி உங்களுக்கு காட்டணும்னு எனக்கு ஒரு ஆசையும் கூட. அதனால தான் உங்களை நான் காட்டுறேன். நான்
என்ன காரணம் அப்படின்னா, இஸ்ரேல் அந்த அளவுக்கான ஒரு தாக்குதலை நிகழ்த்தி இருக்கிறது. பெரிய அளவுக்கான தாக்குதல். இஸ்ரேல் என்ன சொல்கிறாங்கன்னா, தொடர்ந்து ஹெஸ்புல்லாவுடைய ஆப்ரேட்டிவ்ஸ் வாட்ச் பண்ணுறோம், தாக்குதல் நடத்துகிறோம். கடந்த 24 மணி நேரத்தில் காலைல 56 சொன்னேன், இப்போ கிட்டத்தட்ட 65லேருந்து 70 பேர் பக்கம் இறந்து போனதாக கிளைம் பண்ணியிருக்காங்க. டயர்ன்ற பகுதியை மிகப்பெரிய அளவுக்கு குறி வைக்கிறாங்க. பேக்கா வேலி, பெய்ரூட், இது 3 தான் மிக அதிகமான அளவுக்கான ஒரு தாக்கல் நிகழ்த்துறாங்க. அப்போ ஒரு அணையில் இருக்கக்கூடிய நீரோட்டம், அந்த நீரோட்டத்தின் பகுதியிலே தாக்கல் நடத்துகிறார்கள். அணையை உடைக்க முயற்சிக்கிறது இஸ்ரேல். இது கடுமையான வார் கிரைம் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை சுமத்துறாங்க லெபனான் தரப்புல. இஸ்ரேல் இன்னைக்கு ஒரு வீடியோ வெளியிடுறாங்க. அந்த வீடியோ பதிவில் அவங்க அதில் அணை இருக்குது, அணைக்கு பக்கத்தில் ஹெஸ்புல்லாவோட ஆப்ரேட்டிவ்ஸோட வெஹிக்கிள் போகுது, அதை நாங்கள் தாக்கல் நடத்தினோம். அதையும் மீறி ஒரு சிலர் போட்டில் போனாங்க, அந்த போட்டை தாக்கல் நடத்தினோம். உங்கள் அணையை உடைப்பதற்கு முயற்சி செய்த ஹெஸ்புல்லா மீது தான் தாக்கல் நடத்தினோம். அதை உடைத்து விட்டு எங்கள் மீது பழி போடுவதற்கான திட்டங்களை தீட்டிய அவர்களின் மீது தான் நாங்கள் தாக்கல் நடத்தினோம் என்று இஸ்ரேல் கூறுகிறது. ஆனால் ஹெஸ்புல்லா நகி டேமை உடைக்க தான் ட்ரை பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரியான கான்ட்ராவர்சிகள் தொடர்ந்து போயிட்டு இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு அடுத்தடுத்த தாக்குதல்கள், பெரிய அளவுக்கான ஒரு தாக்குதல்கள், லெபனான் இதுவரை சந்தித்தாத ஒரு தாக்குதல். மேபி இது நம்ம 2 ஆங்கிளில் பார்க்கலாம். அமைதி ஒப்பந்தத்தில் ட்ரம்ப் முந்தி கொண்டு கையெழுத்து போட்டார்னா இங்கே தாக்குதலை கண்டிப்பாக நிறுத்தியே ஆகணும் இவங்க. ஏன்னா அமெரிக்கா ஃபோர்ஸ் கொடுத்துடும், அமெரிக்கா இல்லாமல் இஸ்ரேல் கிடையாது, கைகளை கட்டி போட்டு விடுவார்கள். அதற்குள் தனது வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளலாம் என்ற கோணத்தில் தாக்கல் நடத்துகிறதா அப்படின்ற ஒன்று. 2வது ஆங்கிள் பார்த்தோம் அப்படின்னா, நாங்கள் ஈரானுக்கு தாக்கல் நடத்துறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்பு நீ முடிச்சுட்டு வாப்பான்னு சொல்ல வராங்களான்னு தெரியல. ஆனால் அவ்வளோ சீக்கிரம் இதை முடிச்சுட்டு வரக்கூட பகுதியாக அது. ஏன்னா இவங்க தெளிவுபடுத்துகிறாங்க, காசாவில் ஏற்கனவே 60% லேண்ட் இஸ்ரேல் வசம் வந்துருச்சு, அதை இன்னும் மெயின்டைன் பண்ண போகணுன்ற மாதிரி தான் இன்றைக்கி நெதன்யாகு அவர்கள் ஸ்பீச்சே அப்படி தான் இருந்தது. மீதி 40% தான் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு கொடுக்க போகிறோம், மீதி செக்யூரிட்டி வளையமாக கொண்டு அது செக்யூர் ஜோனாக பண்ண போகிறோன்றாங்க. அதே மாதிரி தான் இனி லெபனான் என்ன பண்ண போகிறாங்கன்னா, சதன் லெபனான் பகுதியை இனி இஸ்ரேலுடன் இணைப்பதற்கான வேலை. இஸ்ரேலுடன் இணைப்பதற்கான வேலைன்னா அதை செக்யூரிட்டி ஜோனாக உருவாக்கி அது ஐநானுடைய அமைதி படைக்குழு இருக்குல்ல, அவங்கள எடுத்துட்டு இஸ்ரேல் அங்கே நிறுத்துவதற்கான வேலைகள் நடந்து கொண்டு இருக்கிறது. இது எல்லாமே ஈரானுக்கு ஆதரவாக ஹெஸ்புல்லா நடத்திய தாக்குதலால் வந்த வினைகள். அப்போ ஹெஸ்புல்லாவை முழுமையாக இல்லாத சூழ்நிலை உருவாக்குவதற்கான தாக்கல் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து அவங்களுடைய அந்த அண்டர் டனல் இருக்குல்ல, அந்த டனல்லாம் தொடர்ந்து நாங்கள் கண்டுபிடிச்சி அழித்து கொண்டிருக்கிறோம்ன்றாங்க. இப்போ நம்ம ரஷ்யாவுக்கு போயிடலாம். ரஷ்யாவில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த மாஸ்கோ பகுதியில் பார்த்தோம்னா உயர்ந்த கட்டிடங்களில் தன் வான்தடுப்பு சாதனங்கள் பேண்டசி S1 வைத்திருக்காங்க. பேண்டசி S1 இது எதற்காக அப்படின்னா, சமீபத்திய அறிவிப்பு, ஜெலன்ஸ்கி தனது சகாக்களுக்கு உத்தரவு கொடுத்துட்டாங்க. முதல்ல நீங்கள் மாஸ்கோ மீது தாக்கல் நடத்துங்க, எத்தனை நாள் நம்ம பொறுமையாக இருந்தது போதும், நீங்கள் முடிச்சிடுங்கன்றாங்க. நான் ரஷ்யா கிட்ட இன்னும் நிறைய எதிர்பார்க்குறேன். நான் ஓர்ஸ்னிக் மிசைல்ஸ் அடுத்துங்கன்னா சும்மா டம்மி பீஸை 4 போட்டு வேறு இடத்துல அனுப்பிச்சிட்டு இருக்கிறீங்க, கொஞ்சம் நல்லதாக எதிர்பார்க்குறேன், நல்ல ரிசல்ட்டாக கொண்டு கொடுங்க, அப்போ தான் இந்த யுத்தம் முடிவுக்கு வரும். எல்லாம் கொலை பல வருஷம் இழுத்துட்ருக்கு, இது கொஞ்சம் பார்த்து இதை ஒன்று பண்ணி விடுங்க. அவங்களும் உக்ரைனும் நிறுத்துற மாதிரி தெரியல, நீங்களும் நிறுத்துற மாதிரி இல்லை, ஏதோ ஒன்று பெருசாக பண்ணி விடுங்க, அப்போ தான் அந்த போர் முடிவுக்கு வரும். ஏன்னா அவங்க ஒரு தீர்மானத்தை எடுத்துட்டாங்க, யார் உக்ரைன் தரப்பில் கம்ப்ளீட்டாக எடுத்துட்டாங்க. அது இல்லாமல் இன்னொரு விஷயம் கூட பாருங்கள், நீ கருங்கடலில் எந்த ஒரு இறக்குமதியை பண்ண முடியாத அளவுக்கு துருக்கியினுடைய ஒரு பேக்கடு குரூப் ரஷ்யாவுக்கிட்ட தொடர்பு ஏற்படுத்தி பெரிய அளவுக்கு ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுகிறாங்க. துருக்கி போர்ட் பக்கத்தில் போய் ஒரு தாக்கல் நடத்தியிருக்காங்க. துருக்கி போர்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு கப்பல் மீது தாக்கல் நடத்தியிருக்காங்க. அது இல்லாமல் சென்ட்ரல் பகுதியில் மொத்தம் 28ஆம் தேதி 3 கப்பல்கள் மீது தாக்கல் நடத்தியிருக்காங்க. இந்த 3 கப்பல்களில் அதெல்லாம் போர்ட்டில் நிற்கிறதோ ஒன்று. ஸோ இது உக்ரைன் என்ன நினைக்கிறாங்கன்னா, இனி அந்த கருங்கடல் பகுதியில் அது ரஷ்யாவுக்கு ஆதரவாக எந்த நாடாக இருந்தாலும் சரி அந்த கப்பல் மீது தாக்கல் நடத்துறதுக்கு இறங்கிட்டாங்க. மாஸ்கோ மீதும் குறி வைக்கிறாங்க. அப்போ இனி பெரும் விளைவுகள் ஏற்பட்டால் தான், இல்லைனா இந்த இடத்துல ரஷ்யா டவுன் ஆகிடும். ஏன்னா அந்த அளவுக்கு இவங்க கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. இன்னைக்கு கூட பாருங்கள், ஸ்வீடன் போயிருக்கிறாரு. ஸ்வீடனில் போயிட்டு ஃபஸ்ட்டு முதல் கட்டமாக ஒரு 20 கிரிப்பன் போர் விமானம் இந்த இயர் எண்டுக்குள்ளே கொடுக்குறாங்க. மொத்தம் 150 போர் விமானங்கள் வாங்குவதற்கான அக்ரிமெண்ட் கையெழுத்து போடுறாங்க. ஃபண்டிங் எனக்கு பிரச்சனை இல்லை, இப்போ தான் ரஷ்யாவுடைய முடக்கப்பட்ட சொத்துக்கள் 90 பில்லியன் யூரோஸுக்கு மேலே எனக்கு கொடுக்க போகிறாங்கல்ல, எனக்கு முதல் ஆயுதங்களை கொடுங்கன்றாங்க. அந்தளவுக்கு ஃபண்டு குவிஞ்சிருச்சு. இப்போ ரஷ்யானுடைய 3D சொத்துக்கள் ஃபுல்லாக ஐரோப்பாவில் வச்சுருக்காங்க. அந்த 3D சொத்துக்களுடைய
ஃபண்டு ஃபுல்லாக அப்படியே உக்ரைனுக்கு டைவெர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதனால் ஹங்கேரி வந்து தடுத்துட்டு இருந்தாங்க. விக்டர் ஓர்பன் அவர்கள் வந்து தோத்துட்டாரு. அதனால் நிலைமை மாறி இப்போ ஐரோப்பாவின் கைவசம் போனதுனால அங்கே ஜெலன்ஸ்கி ஒரு குசி மோடில் இருக்கிறாரு. இந்த விஷயத்தை இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன். இன்னைக்கு காலையில் ரொம்ப சரி இப்போ ட்ரம்ப் அவர்கள் என்ன பண்ணுறாரு, இந்த ஃப்ளோக்கான காரணம் என்னன்னு நான் சொல்லிடுறேன். வழக்கமாக எத்தனை நாள் பேசுகிறத விட இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட். எத்தனை பேர் உணர்றீங்கன்னு தெரியல. நான் விடிய காலம் 3 மணிக்கு தான் வந்தேன். இன்னும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்காதனால அது இன்னும் அந்த மைண்ட் செட் வந்து ஃபுல்லாக நான் உட்காரல. மேபி நாளைக்கு தான் அந்த ரெஸ்ட் எடுத்து உட்கார நினைக்கிறேன். அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். ஒரு சில ஃப்ளோ வராது, ஒரு சில சமயத்தில் மேபி மாற்றி சொல்லுவேன்னு நினைக்கிறேன். அர்மீனியாவுடைய நிக்கோலஸ் பாஷ்யம் அவர்கள்கிட்ட பேசிட்டு ஒரு வாழ்த்து மடல் ஒன்று அனுப்புகிறாரு. இப்போ ஜூன் 7ஆம் தேதி எலெக்ஷனு, அவருக்கு ஓட்டு போடுங்க. அவர் ரொம்ப நல்ல மனிதர், அற்புதமான மனிதர். மார்க்கோ ரூபியோ அவர்கள் சமீபத்தில் அவர்கிட்ட போயிட்டு அக்ரிமெண்ட் போட்ட விஷயம்லாம் வந்து கேம்பிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ தான் நினச்சேன் நான், சரி இப்படி தான் மனுஷன் விக்டர் ஓர்பன் அவர்களுக்கும் பிரச்சாரம் பண்ணார், மனுஷன் தோத்துட்டாரு, அடுத்த ஆளுக்கு எய்மைக்கிறாரா அப்படின்றங்கள நான் பார்த்தேன் நான். ஏன்னா திடீர்னு ஏன் அர்மீனியா மீது இவ்வளோ பாசம் அப்படின்னா 3 அக்ரிமெண்ட் வந்து ரொம்ப முக்கியமாக பார்க்குறாங்க. ஒன்று, அங்கே இருக்கக்கூடிய ரேர் எர்த் மினரல்ஸ் வேறு எந்த நாட்டிலுமே இல்லாத மினரல்ஸ் 2. அந்த 2 மினரல்ஸ் வந்து மார்க்கோ ரூபியோ அவர்கள் ஒரு வாரத்துக்கு முன்பு கையெழுத்து போட்டிருக்கிறாரு. 2வது, ரஷ்யாவுடைய டாமினன்ட் வந்து அந்த இடத்துல குறைக்கிறாங்க. 3வது, அசர்பைஜான் அர்மீனியா இணைக்கக்கூடிய ஒரு பாதை. அவருடைய இப்போ நம்ம ஊர்லலாம் டோல் போட்டு வசூல் பண்ணுறாங்கல்ல, தனியார் நிறுவனங்கள் கவர்மெண்ட் வந்து கொடுக்குறாங்கல்ல, அந்த மாதிரி அந்த முக்கிய பாதை, ஈரானுக்கு பக்கத்தில் கூட முக்கிய பாதையினுடைய 70% ஸ்டாக் ஹோல்டர்ஸ் யாருன்னா அமெரிக்காவுடைய கட்டுப்பாட்டுக்கு போயிடுச்சு. இந்த 2 நாடுகளுடைய இணைப்பு பகுதி அது ரொம்ப முக்கியமாக பார்க்குறாங்க, ஏசிய நாடுகளுடைய அந்த இணைப்பு பகுதியை. ஸோ இது எல்லாம் தனது கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்ததுனால இப்போதைக்கு அர்மீனியாவுடைய தலைவர் நிக்கோலஸ் பாஷ்யம் அவர்கள் வந்தால் கரெக்டாக இருக்கும்னு நினச்சி அவருக்கு ஆதரவு வலையை வீசுகிறாரு. வழக்கமாக சமீப காலமாகவே ட்ரம்ப் அவர்கள் யாரெல்லாம் ஆதரிக்கிறாங்களோ அவர் பெரும்பாலும் ஜெயிக்கல, தோத்துட்டே இருக்கிறாங்க. அதனால் அந்த அலையில் சிக்கி கொள்கிறாரா இல்லை விழித்து கொள்கிறாரா அப்படின்றதை பார்த்தலாம் நிக்கோலஸ் பாஷ்யம் அவர்கள், அதாவது அர்மீனியாவுடைய தலைவர். ஸோ வீடியோட நிறைவு பகுதியில் ஷாக்கிங் சர்ப்ரைஸ். திடீர்னு இந்த கார்டியன் பத்திரிகை என்ன போட்டிருக்காங்கன்னா, தாலிபன்கள் கிட்ட ஆயுதங்கள் கொடுக்குறாங்க, மிலிட்ரியினுடைய பார்ட்னர்ஷிப் வந்து ரஷ்யா கையெழுத்து போட போகிறாங்கன்றாங்க. அப்படி ரஷ்யா கையெழுத்து போட்டாங்கன்னா அது பெரிய பாகிஸ்தானுக்கு பின்விளைவாயிடும். அது அமெரிக்கா எந்த அளவுக்கு ஏற்றுக்குவாங்கன்னு தெரியல. தாலிபன்கள் கிட்ட மறுபடியும் ஆயுதங்கள் போகிறது, இறக்குமதி பண்ணுறதெல்லாம். இப்போ இவங்கக்கிட்ட பெரிய அளவுக்கான போர் விமானங்கள் இல்லாதனால தான் தாலிபன்கள் தடுமாறிட்டு இருக்கிறாங்க பாகிஸ்தான் அடிக்கிறதுக்கு. இப்போ அவங்க மூலிமா போயிடுச்சுன்னா அது பெரிய ஒரு வரப்பிரசாதமாக பார்ப்பாங்களா? அதை இன்னொரு கோணத்தில் என்ன பார்க்குறாங்கன்னா, அஜித் தோவல் அவர்கள் இப்போ மாஸ்கோவில் இருக்கிறாங்க, ஒரு 3 நாளாக அங்கே தான் இருக்கிறாங்க. செக்யூரிட்டி கன்சர்ன் அடிப்படையில் எந்த வகையிலும் தீவிரவாதங்களை ஏற்றுக்கொள்ள முடியாது, தீவிரவாதங்களை ஒழிப்பதற்கு இந்தியாவும் ரஷ்யாவும் இணைந்து வேலை செய்கின்ற மாதிரி சொன்னாங்க. அப்போ இந்தியாவும் ஆப்கானிஸ்தானும் கொஞ்சம் நெருக்கமாகறாங்க. அதனால் ஆப்கானிஸ்தானுக்கு இந்தியா டைரெக்டாக கொடுக்காம பாகிஸ்தான் மூலிமா ரெக்கமெண்ட் பண்ணி கொடுக்க வைக்கிறாங்களான்ற இன்னொரு ஆங்கிலையும் நான் பத்திரிகைகளில் பார்க்க முடிகிறது. ஏன்னா அவங்க டைரெக்டாக அவங்ககிட்ட பெரிய அளவுக்கு ஆயுதங்கள் இல்லாதனால தான் அந்த அணுகுண்டு பாய்ஸை கொஞ்சம் அடிக்கிறது யோசனை பண்ணிட்டுக்கிறாங்க, கொஞ்சம் தடுமாறுறாங்க. அதனால் கொஞ்சம் நவீன ஆயுதங்கள் அந்த பங்கு கிடைச்சதுன்னா இது அமெரிக்கா எந்த ஆங்கிளில் பார்க்குன்றதை பொறுத்து இருந்து பார்க்க வேணும். பட் அப்படி ஒரு டீலை கொடுத்துட்டாங்கன்னா உட்காந்து வேடிக்கை பார்க்கலாம், வச்சு செய்யலாம், நல்லதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான், பார்க்கலாம் நம்ம. பட் இருந்தாலும் தாலிபன்கள் வந்து தடை செய்யப்பட்ட இன்னும் குழுக்களில் தான் இருக்கிறாங்கன்றதும் ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடிகிறது. கனடா மார்க் கார்னி அவர்கள் தனது சர்வேலன்ஸ் ட்ரோன் வந்து 2-3 அமெரிக்க ஆப்ஷன் கொடுத்தா கூட எனக்கு ஐரோப்பாவுடைய சர்வேலன்ஸ் பிளான் தான் எனக்கு வேணும், எனக்கு அமெரிக்காவது வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அந்த அளவுக்கு தொடர்ந்து அமெரிக்காவோட ப்ராடக்டை புறக்கணிக்கிறார். ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ணி நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிக் மால் சோமச்சல். நன்றி, வணக்கம்.